வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிலபஸில் குப்தர்கள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் பேரரசர்கள்லேருந்து சிற்றரசர்கள் வர எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரும் அல்லது 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் ஏற்கனவே இலக்கணத்தில் எல்லா டாப்பிக்குமே போட்டாச்சு. அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கு ஆர்ஆர்பியிலேருந்து எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்கும் இந்த ஒரே டாபிக் வரும். இதில் 2லேருந்து 3 கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயும் வரும். வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இந்த குப்தர் காலத்தில் வந்து தான் தங்க நாணயம், வெள்ளி நாணயம், நாணயங்களே உருவாக்குறது வந்து இந்த குப்தர் காலத்தில் தான். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்ரீகுப்தர் தான் முதல் அரசர். குப்தர்களே முதல் அரசர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? இவர் வந்து ஆண்டு வந்து 240லேருந்து 280 வரை இவர் தான் தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. தங்க நாணயத்தை யார் வெளியிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? இவரோட ஆட்சியை வந்து வங்காளம், பீகார் வர எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போனார். ஓகேங்களா? இவருக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா கடோகஜர். ஓகேங்களா? இவருக்கு அடுத்து யார்? இவரோட மகன் கடோகஜர் வந்தாங்க. இவங்களோட ஆண்டு வந்து 280லேருந்து 319 வரை. இவங்களை வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முதல் சந்திரகுப்தர். இவங்களை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து தான் லிச்சாவி வம்சத்தை, வேற ஒரு வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை மணம் முடிச்சுட்டு இவர் நாணயத்தில் வந்து இவங்க 2 பேரும் மனைவி மற்றும் இவர் 2 பேர் உருவப்படத்தோட லிச்சாவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தோட நாணயம் வெளியிட்டவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? லிச்சாவையா என்ற எழுத்தை உபயோகப்படுத்துவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து யார் வந்தாங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் வந்தால் சமுத்திரகுப்தர். இவரோட ஆண்டு வந்து 335லேருந்து 380 முடிய. இவங்களை வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உருவாக்கியவர் இவர் தான். இதை அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்திய நெப்போலியன் யாருன்னா அது வந்து சமுத்திரகுப்தர். இது 2மே அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதை நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டினில் இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் என்ன, அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கள், இந்திய நெப்போலியன். நெக்ஸ்ட் ஆண்ட அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். தங்க நாணயத்தை யார் வெளியிட்டார்னா ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயம் 2ஆம் சந்திரகுப்தர், தங்க நாணயம் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவரை வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. இதுவருக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா குமாரகுப்தர். ஓகேங்களா? குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து குமாரகுப்தர். இவருக்கு அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா ஸ்கந்துகுப்தர் தான் இருக்கிறதுலே கடைசி பேரரசர். ஓகேங்களா? இவரது ஆண்டு வந்து பொது ஆண்டு 467. ஓகேங்களா? புரியுதுங்களா ஓரளவுக்கு? இது வந்து ஸ்கந்துகுப்தர். இவரோட காலத்தில் வந்து தான் பேரரசு வீழ்ச்சியே ஏற்பட்டது. இது எதனால் ஏற்பட்டதுன்னா கீனர்களோட அடுத்தடுத்து போர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால சீக்கிரமே இவரோட கஜானா காலியாயிரும். அதனால இவர் பேரரசு வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஆயிரும். இவருக்கு அப்புறம் பல சிற்றரசுகள் வந்தாங்க. ஆனால் அவங்களாலும் எதுவுமே பண்ண முடியல. கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? இவரது ஆண்டு வந்து 540லேருந்து 550 முடிய. இவரோட இந்த ஸ்ரீகுப்தர் வம்சம், இந்த குப்தர் வம்சமே முடிஞ்சிரும். இதான் குப்தரோட வரலாறு. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இதில் ஒவ்வொரு அரசருக்குமே எக்ஸ்பிளைன் நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே என் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.